உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தேதார் விரதமானது புரட்டாசி மாதத்தில் சுக்கிலபக்ஷாஷ்டமியில் ஆரம்பித்து 21 நாட்கள் முடியும் வரையிலும் முறைப்படி அனுஷ்டிக்க வேண்டிய விரதமாகும். இந்த விரதத்தின் முடிவு தினத்திலும் முறைப்படி அனுஷ்டித்து ஞமத்துடன் உணவு உட்கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் சகல மனோ விருப்பங்களையும் அடையக்கூடிய இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறானோ அவன் இந்த உலகத்தில் சகலவிதமான போகங்களையும் அனுபவித்துவிட்டு முடிவில் மோட்சத்தையும் அடைவான். முன்பொரு சமயம் ஸ்ரீ கௌரி தேவி இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் மகிமையால் சிவபெருமானின் பாதி உடலை பெற்று மகிழ்ந்தாள். திருமாலும் அவ்வாறே வைகுண்டத்திற்கு அதிபதியாக விளங்கினார். பிரம்மதேவனும் அதன் பயனாகவே அன்னத்தை வாகனமாக அடைந்தார். அஷ்டதிக்கு பாலகர்களும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து அந்த வினாடியிலேயே தேவி துணை, ஓம் சக்தி காப்பு, முன்னின்று செய்யுள் முறையாய் புனைவதற்கு என்னின்றருள் செய் தெளிவா கணப்பிள்ளாய். சொற்குற்றம் முழு பொருட்குற்றம் சோர்வு தரும் எக்குற்றம் வாராமற்கா வேண்டுதல் கூறு. காப்பெடுக்க வந்தேனே கௌரியம்மாள் தாயாரே, காத்தனை தேற்றிடுவாய் காளி மகாதேவியரே. காலமெல்லாம் நிம்மதிய காப்பெடுத்து வாழ்ந்திடுவே, என்னும் கருமம் இனிதாக முடித்திடுவாய். பண்ணும் வினையாவும் பனி போல போக்கிடுவாய். உண்ணும் உணவாக உயிரினுக்கு உயிராக என்றும் இருந்தே என்னை காத்து வந்திடுவாய். காடும் கடந்து வந்தேன், மலையும் கடந்து வந்தேன். காளிமகா தேவியரை காப்பெனக்கு தந்திடுவாய். சூலம் கொண்டவளே, சுந்தர முகத்தவளே, அரியை உடையவளே, அம்மா காளி தாயே, கொடிய மகிஷாசுரனை கூறு போட்டவளே. அசுர குணம் யாவும் அழிக்கும் சுடற்கொடியே, சிவனை நினைத்தல்லோ சீர்விரதம் நீ இருந்தாய். பரனை நினைத்தல்லோ பதிவிரதம் நீ இருந்தாய். அரணை நினைத்தல்லோ அம்மா நீ நோன்பிருந்தாய். சங்கரனை எண்ணி அல்லோ சங்கரி நீ நோன்பிருந்தாய். ஐங்கரனை பெற்றவளே அன்று நீ நோன்பிருந்தாய். விரதத்தை கண்டே விழித்தான் சிவனவனும், அம்மா உமை அழைத்தே அருள் மாறி பொழிந்தானே. வகையாற்று படலம் இதை வழி வழியா காட்டிடுவி, நெறியறியா திகை போர்க்கு நெறிமுறையை காட்டிவிடு. காப்பை புனைந்து விடு, கால பயம் ஓட்டிவிடு. நூலை புனைந்து விடு, நுண்ணறிவை ஊட்டிவிடு. வல்லமை தந்து விடு, வையகத்தில் வாழவிடு. காளிமகா தேவியரே, காப்பருளும் தேவியரே, காப்பை புனைபவளே, காப்பாய் இருப்பவளே. நாடு செழிக்கவென்றே நற்காப்பு அருளும், வீடு செழிக்கவென்றே விழைகாப்பு அருளும்மா. நல்வாழ்வு வாழ்வதற்கு நல்காப்பு அருளும்மா. அல்லல் அறுப்பதற்கே அருட்காப்பு அருளும்மா. பிள்ளையற்றவர் பெருங்காப்பு அருளும்மா. பூமணியே மாமணியே புனிதவதி தாயவளே, நான் விரும்பும் காப்பை நலமுடனே தாரும் அம்மா. கல்வி சிறப்பதற்கு கலை மகளி வாரும் அம்மா.
செல்வம் சிறப்பதற்கு திருமகளே வாரும் அம்மா. வீரம் சிறப்பதற்கு வீரசக்தி தாரும் அம்மா. பாட்டடை தலைவியரே பராசக்தி தாயவரே ஏற்றுடை தேவியரே எல்லாம் நானுமக்கு தாரேனம்மா நாயந்து எம்மை காரும் அம்மா. காளி மகா தேவியரே காசினிக்கு வித்தவளே வித்தை விதைப்பவளே வினையாவும் காப்பவளே. எத்தா வாழ்ந்திடுவோ எல்லாம் உமதருளே. காசினியில் வேற்றுமையை கணப்பொழுதே மாற்றிவிட்டால் ஏசலின்றி வாழ்ந்திடுவோம். ஏத்து புகட்டேவியலே காப்பெனக்கு போட்டுவிட்டால் கல்மனது இழகிவிடும். ஞானம் பெருகி வரும் நல்வாழ்வும் மிகுந்து வரும். தொடர்ந்து அணிவோர்க்கு தொட்டதெல்லாம் ஜெயமாகும். இசைந்து அணிவோர்க்கு நினைத்ததெல்லாம் ஈடேறும். நம்பி அணிவோர்க்கு நல்லதெல்லாம் பெருகி வரும். நாள்கள் கோள்கள் எல்லாம் நலமுடனே இணைந்து வரும். சந்தன சாந்தவளே சங்கரியே சாந்தினியே குங்கும பூச்சுவளே குலக்கொண்டே கௌரியம்மா. காப்பு கட்டி விட்டு கடமை முடிந்ததென்று ஏப்பம் மிகவிட்டு என்றுமே இருந்தறியே. நாளும் பொழுதிலெல்லாம் நறுங்காப்பு கட்டதனில் ஊவும் நீருமிட்டு போற்றி வணங்கிடுவேன். காலை பொழுதருந்து காப்பதனில் விழித்திடுவேன். ஞான செழுஞ்சுடரே காலியுன்னை காணுகின்றேன். காப்பெனக்கு கையில் உண்டு கடமைகளை செய்திடுவேன். ஏற்பவரை கண்டால் எரிமலை போல் கலந்திடுவேன். தீமை செயல் எதுவும் தெரியாது செய்கையிலே. காப்பு கையிலிருந்து கண் திறந்து காக்குமடி. சொல்லக்கு அரிதான சோதிமிக்கு காப்பதனை 20 நாள் வரையில் இசைவோடு தவம் இருந்து பக்தி மனதுடனே பரவி அணிவோர்க்கு அச்சக்தி எல்லாம் அருள்வாள் சீர்பெருது கௌரி அவள். கௌரி காப்பதனை காலம் தவறாமல் முறையாய் அணிந்து வர முன்வினைகள் நீங்கி வர. ஞானம் ஓங்கி வர நல்லறிவு துவங்கி வர. தேவி மகா காளியரே தெவிக்காத தீங்கனியே காளியாய் வந்த கௌரியே காப்பருளும் திருச்சிற்றம்பலம்.